இன்று அட்சய திருதியை நன்னாளில் தமிழ்ப்பாலின் வெற்றி நடைபோடு தமிழ்ப்பாலோடு என்கிற நிகழ்ச்சியிலே தவிர்க்க இயலாத காரணங்களால் என்னால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய ஒரு உணர்வில் கலர்ந்த ஒரு நிகழ்ச்சி. முக்கியமாக தமிழ்ப்பாலினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் மிஸ் செய்ததில்லை. சிற்றூரியன் வங்கி சைடிலிருந்தும் சரி, எங்களுடைய குடும்பத்திலிருந்தும் சரி. ஏனென்றால் நானும் பல முறை திரும்ப கண்ணன் அவர்களுக்கு சொல்வது உண்டு. நான் சிறுவயதிலிருந்து நானும் தமிழ்ப்பால் குடித்து வளர்ந்தவன். அந்த முறையிலே எங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, என்னுடைய காலஞ்சென்ற தந்தையாருக்கும் சரி, இதை தவிர இந்த எங்களுடைய சிற்றூரியன் வங்கிக்கும் சரி, இந்த தமிழ்ப்பாலினுடைய தொடர்பானது இது கிட்டத்தட்ட இந்த தமிழ்ப்பால் தொடங்கி 50 வருட காலம் ஆகிறது என்பது கேள்விப்படுகிறேன். கிட்டத்தட்ட என் வயது. அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு மேலாக சிற்றூரியன் வங்கிக்கும் தமிழ்ப்பாலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்து கிராம பகுதியிலிருந்து விவசாயம் சார்ந்த ஒரு பால் உற்பத்தி என்பதை ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டு கிராமத்தில் இருக்கும் விவசாயினுடைய வளர்ச்சியிலிருந்து தொடங்கி மற்றபடி நகரத்தில் இருக்கும் நம் அனைவருக்கும் ஒரு தரமான பால் கிடைப்பதற்கு இவ்வளவு ஒரு வேர்ல்டு கிளாஸ் டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. இது சாதாரணமாக ஒரு பால் அலுமினியம் ஏனத்திலே கொண்டு வந்ததிலிருந்து நான் சாப்பிட்டிருக்கிறேன். விடிகாலையில் 5 மணிக்கே அந்த பால் ஹாரனின் தான் நான் 10வது 12வது படிப்பதற்கு ஏந்து கொள்வதற்கு அப்போது நகரத்தில் இருந்ததால் சேவல் கூவுகிறதோ இல்லையோ, தமிழ்ப்பாலினுடைய அந்த பால் ஹாரன் தான் அப்பொழுது அந்த சத்தம் எழுப்பி எங்களை எல்லாம் எழுப்பும். அதிலிருந்து தொடங்கி அதுக்கப்புறம் அது பாக்கெட் பால் ஆகி அதுக்கப்புறம் அது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஒரு மல்டிபிள் இப்போ ஃப்ளேவர்டு மில்க் ஆகட்டும், பன்னீர் ஆகட்டும், பல வகையான பால் மற்றும் மதிப்பு கூட்டு பொருள்கள், பால் பவுடர் வரையில் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. இது இந்த வளர்ச்சியிலுடைய அடுத்த அங்கமாக இந்த வெற்றி நடைபோடு தமிழ்ப்பாலோடு என்ற புதிய வெற்றி பயணத்திற்காக பல்வேறு முக்கியமான ஒரு முன்னெடுப்புகளை இன்றிலிருந்து தொடங்குகிறார்கள் என்பதை கேட்டு உள்ளபடியே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் இந்த அட்சய திருதியை நன்னாளில் இது துவங்குகிறது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒன்றாகும். ஏன்னால் அட்சய திருதியை என்று எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஸோ அந்த வகையிலே இன்று இந்த விழா நடக்கிறது என்று கேள்விப்படும் போது உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் என்னை தவிர்க்க முடியாத காரணங்களெல்லாம் என்னால் முடியவில்லை. ஸோ தொடர்ந்து இந்த முன்னெடுப்புகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று எப்படி இன்று அமுல் நிறுவனம் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு பால் உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்துள்ளதோ, எப்படி உலக அளவிலே நெஸ்லே போன்ற நிறுவனங்கள் பால் உற்பத்திக்காக இருக்கிறதோ, அதுபோல் தமிழ்ப்பாலும் மேலும் மேலும் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று தனக்கென்று இன்று இருப்பதோடு இன்னும் பெரிய அளவிலே உலக அளவிலே மேலும் மேலும் வளர்ந்து மிகவும் இங்கிருந்து ஏற்றுமதி போன்ற முன்னெடுப்புகளாகவும் எடுப்பதற்கு என்னுடைய ஆண்டவனிடம் என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கண்ணன் அவர்கள் மிகவும் 50 வருட காலங்கள் இதை ஆரம்பித்து நடத்தி இதில் மிகவும் ஒரு சந்தோஷமான நபராக இன்று இருக்க வேண்டும். இதில் அவருடைய அடுத்த ஜெனரேஷன், அவருடைய மாப்பிள்ளை பையன்கள், அடுத்த பல தலைமுறைகள் எல்லாமும் இதை ஒரு முக்கியமான ஒரு தன்னுடைய சிறமையர் மேற்கொண்டு இந்த தொழிலே கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டு வருவது என்பது மிகவும் இது அமைந்தது என்பது இதுவும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாகும். மேலும் மேலும் இந்த நிறுவனமும் இதனுடைய இந்த விஷயங்கள் பெரிய அளவிலே வருவதற்கு இந்த ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.